ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டிருந்தேன் ப்ளம் கேக் ரெசிபி எப்படின்னு செய்யணும் கேட்டிங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த ஃப்ரூட்ஸை வந்து நான் எப்படி சோக் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். 2 மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை வந்து நான் அதிக அளவில் யூஸ் பண்ணுவேன். அப்படி நீங்கள் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது எப்படி செய்யணுன்றத வீடியோட எண்டில் சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ஒரு வெயிட் மிஷின், ட்ரையான பவுல், கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்குங்க. அப்படி இல்லைனா கையில் தான் எல்லாத்தையும் எடுக்கிறீங்கன்னா கை வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது. இப்போ ஒரு ட்ரையான பவுலில் 50 கிராம் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க. அது கூட வந்து காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, கருப்பு பச்சை, இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும், இது அதிகமாக இதை கம்மியாக சேர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையுமே ஃப்ரூட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளம் கேக்கில் ரெண்டுமே சேர்த்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். இதில் நீங்கள் கருப்பு திராட்சை அதிகமாகவும் பச்சை திராட்சை கம்மியாகவும் போட்டுக்கலாம். அப்படி கூட மாற்றி கூட போட்டுக்கலாம். இது கூட வந்து செரி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக சேர்க்கணும். 1 kg அளவுக்கான மெஷர்மெண்ட்டு தான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு நான் செரி சேர்த்துட்டு இது கூட வந்து பேரிச்சம்பழம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய சதையோடு சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம சீடோடு பார்த்திங்கன்னா ஒரு சீடு இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் சீடோடு சேர்த்துக்கிறதுனால இந்த அளவுக்கு 57 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு பவுலில் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை, இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து இன்றைக்கி வந்து நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து ஃப்ரூட் ஜாம் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டும் வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இந்த க்ரஷ் தான் சேர்க்கணும்னு இல்லை. இதில் பைனாப்பிள் க்ரஷ் சேர்த்துக்கலாம், ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த 3த்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரூட் ஜாம் இருந்தால் கண்டிப்பாக அதை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா சர்க்கரை வந்து கரையணும். சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி செய்யணுன்ற மெத்தடை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எடுக்கிற எல்லா பவுலுமே கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ட்ரையாக எடுத்துக்கோங்க. இதோட அளவுகளை அப்படியே டபுள் பண்ணி அதிக அளவில் கூட செஞ்சு வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் இந்த அளவுக்கு தான் சேர்க்கணுன்னு இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துட்டு எந்த அளவுக்கு 1 kg எடுக்கணுன்றத நான் கேக் செய்யும் போது நான் சொல்கிறேன். இது வந்து 1 kgக்கான மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போது நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நட்ஸ்லாம் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்கக்கூடாது. நட்ஸ் வந்து எப்போவுமே க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இதை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு வேக வச்சா தான் எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து சாஃப்டாக வேகும். ப்ளம் கேக்குக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஆல்கஹால் ஊற்றி மிக்ஸ் பண்ணாலுமே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடணும். 1 month, 3 month, 1 year அந்த மாதிரி கூட நம்ம நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். இது கூட வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். இது கூட சேர்த்துட்டு ஆரஞ்சு பீல் இருக்கு இல்லையா, செஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இது கூட வந்து நல்லா துருவிட்டு அந்த ஒயிட் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கூட சேர்த்து துருவக்கூடாது. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் லைட்டாக வந்து சீவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே துருவி சேர்த்துக்குங்க. இந்த கேண்டி டைப்பில் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இருந்தாலுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது சூப்பராக ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகணும், ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. அதெல்லாம் லைட்டாக வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்கணுன்றத சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஆனால் போதும். இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப திக்காகிடும், கலரவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இது அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அடுப்புலேருந்து இறக்கிட்டு நான் ஒரு வேலையாக இருக்குன்னு விட்டுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா கவலையே வேண்டாம். அடுப்பில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட வந்து என்னென்ன ஆல்கஹால் சேர்க்கணுன்னு தந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன சேர்க்கணுன்னு சொல்லிடுறேன்.
இது கூட வந்து ரம்மு, ஒயின், விஸ்கி அப்படி இல்லைனா பெப்சி, போன்டோ இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். அது வந்து இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். 50 கிராம் வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சோம் இல்லையா, அந்த இறக்கிட்டு அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ் ஊற விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கேக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்கஹால் நேம்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 ஆல்கஹாலில் எல்லாமே சேர்த்து அந்த 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைனா பெப்சி, போன்டோ சொன்னேன் இல்லையா, அது ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து செய்யக்கூடாது. ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆல்கஹால் மட்டும் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஆல்கஹால்லாம் வேண்டாம், நான் ஆல்கஹாலிக்காக செய்யணுன்னா கண்டிப்பாக பெப்சி இல்லைனா போன்டோ சேர்த்துக்குங்க. இது ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால தான் நான் ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணலை. அப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யணும், ரொம்ப நாளைக்கு வந்து ப்ளம் கேக் வச்சு சாப்பிட போகிறது இல்லைன்னா கண்டிப்பாக ஆரஞ்சு ஜூஸில் அப்படியே நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூஸை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.